அனைவருக்கும் வணக்கம். தமிழ் பயில உங்களை வரவேற்கிறேன். இனிய காலை வணக்கம். உபயோகமற்ற எண்ணங்களை அகற்றி நான் நினைத்தது நடக்கும் என்ற உறுதியான எண்ணங்களை உங்கள் உள்ளம் முழுதும் நிரப்புங்கள். வெற்றி நிச்சயம். இன்றைய திருக்குறள். நுண்வான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை அற்று. இதன் பொருள், நாம் ஒரு பொருளை படிக்கும் பொழுது ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும். நுனிப்புல் மேய்வது போல் அரைகுறையாக சந்தேகத்துடன் படித்தால் கல்லாலான பொம்மை போல் வாழ்வோம். தொன்று தொட்டு பழக்கத்தில் இருந்து வரும் மருத்துவம், ஆயுர்வேதம், சித்தா போன்றவற்றில் சுவைகள் 6 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. உடலானது இரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, நரம்பு, உமிழ்நீர், மூளை ஆகிய 7 முக்கிய தாதுக்களை கொண்டது என்பதனால் உடலை யாக்கை என்று கூறினர். இதில் 7வது தாதுவான மூளை சரிவர இயங்க முதல் 6 தாதுக்கள் தகுந்த அளவில் இருத்தல் அவசியம். இந்த 6 தாதுக்களும் 6 சுவைகளுடன் கொடுக்கப்பட்டுள்ளன. மனிதர்களால் அதிகம் விரும்பப்படும் சுவை இனிப்பு. மனதிற்கு மட்டும் அல்லாமல் உடலுக்கும் உடனடி உற்சாகத்தை தரக்கூடிய சுவை குழந்தைகளின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகின்றது. அதிகம் வெறுக்கப்படும் சுவையாக இருந்தாலும் அதிகம் நன்மை பயக்கும் சுவை கசப்பு. சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியாக செயல்படுகின்றது. தாக உணர்வை கட்டுப்படுத்துகின்றது. உடல் எரிச்சல், அரிப்புகள், காய்ச்சல் போன்றவற்றில் இருந்து நிவாரணம் தருகின்றது. இரத்த சுத்திகரிப்பு செய்கின்றது. தவிர்க்க இயலாத சுவை உவர்ப்பு. அளவோடு இருக்கும் பட்சத்தில் அனைவராலும் விரும்பப்படும் ஒன்று. உமிழ்நீரை சுரக்க செய்கின்றது. மற்ற சுவைகளை சமன் செய்ய உதவுகின்றது. உணவு செரிமானத்திலும் பங்கு வகிக்கின்றது. அதிகம் விருப்பு வெறுப்பு காட்டப்படாத சுவை துவர்ப்பு. உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உகந்த சுவை. அதிக வியர்வையை கட்டுப்படுத்துகின்றது. இரத்தப்போக்கினை குறைக்க வல்லது. வயிற்றுப்போக்கினை சரி செய்ய வல்லது. பசி உணர்வை தோற்றுவிப்பதோடு அல்லாமல் செரிமானத்திற்கும் பெரிதும் உதவுகின்றது கார்ப்பு சுவை. உடல் இளைக்கவும் உடலில் உள்ள அதிகப்படியான நீரை வெளியேற்றவும் செய்கின்றது. இரத்த சுத்திகரிப்பு செய்கின்றது. தோல் நோய்களுக்கு நல்லதொரு பலனை தருகின்றது. உணவிற்கு மேலும் ருசி சேர்க்கும் சுவை புளிப்பு. பசியுணர்வை தூண்டும். உணர்வு நரம்புகளை வலுப்பெறச் செய்கின்றது. இதயத்திற்கும் செரிமானத்திற்கும் மிகவும் நல்லது. அக்கால மருத்துவங்களும் உணவு முறைகளும் அறுசுவைகளை அடிப்படையாக கொண்டு இருந்து வந்தது. உடல் தாதுவை பெருக்க சமன் செய்ய அதற்கு ஏற்றவாறு உணவு வகைகளை தயாரித்து வந்தனர். இதனை கொண்டுதான் உணவே மருந்து, மருந்தே உணவு என்று சொல்வார்கள். வடமொழி என்பது பிராகிருதம், சமஸ்கிருதம் போன்ற மொழிகளுக்கு கொடுக்கப்பட்ட பொது பெயர். தமிழகத்திற்கு வடக்கில் இவை பேசப்பட்டதால் இவற்றை வடமொழி என்று தமிழில் குறித்தனர். தமிழில் பயன்படுத்தப்படும் வடமொழி எழுத்துக்கள் பற்றி பார்ப்போம். முதலில் ச வஸ்திரம், ஜ ஜன்னல், இஜ் ஜ. அடுத்து இஷ் ஷ புஷ்பம், இஹ் ஹ ஹனுமான். அடுத்ததாக இக்ஷ் க்ஷ லக்ஷ்மி. அடுத்ததாக ஸ்ரீ. இப்பொழுது வாசித்தல் பயிற்சி. ப இச்சை பச்சை, நோ இச்சை நொச்சை, கோ இச்சை கொச்சை, ப ளி பளி, கி ளி கிளி, மு ளி முளி, நே இட்டை நெட்டை, கு இட்டை குட்டை, மு இட்டை முட்டை, ஆடு ஆடு, மாடு மாடு, மூடு மூடு. இது உங்கள் வாசித்தல் பயிற்சிக்கு. நீங்கள் வாசித்த ஆடியோ ரெக்கார்ட் செய்து கூகுள் கிளாஸ் ரூமில் பதிவு செய்யவும். நான் ஒருமுறை வாசித்து காட்டுகிறேன். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம். மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்,
வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். போகாத விடந்தனிலே போக வேண்டாம். நன்றி.